Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல நம்ம எழுத்து கூட்டி படிக்கணும் இல்ல உச்சரிப்பை வச்சு எழுதணும் அப்படின்னா பேசிக்கான ஒரு விஷயம் என்ன, இங்கிலீஷ் எழுத்துக்களோட உச்சரிப்பு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால எழுதவும் சரி படிக்கவும் சரி ஈஸியா முடியும். இதை நிறைய வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கான பேசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இரண்டு எழுத்து சவுண்டு கான்சனன்ட் எழுத்துக்களோட சேரும் போது என்ன மாதிரி உச்சரிப்புகள் வருது அப்படின்றத பிராக்டிஸ் பண்றதுக்கான லெசன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நம்ம ரெண்டாவது சவுண்ட் பார்க்க போறோம். பிளஸ் அது அந்த சவுண்ட்ல வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகளோட எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் படிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றது நம்மளோட இங்கிலீஷ் ரீடிங்கையும் ரைட்டிங்கையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம பேசிக்கா ஒரு பிகினரா இருக்கோம் அப்படின்னா வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சவுண்ட் ஓவும் யூவும் சேர்ந்து அவு அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்குது. ஓ யூக்கு அவு சவுண்ட் மட்டுமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிடையாது, அவுன்னு ஒரு சவுண்டும் இருக்கு. ஸோ அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சவுண்ட் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவு அப்படிங்கிற சவுண்டு தான். ஸோ ஓ யூ அவு சவுண்டு மற்ற கான்சனன்ட் எழுத்துக்களோட வரும்போது என்ன மாதிரி உச்சரிப்பு வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பி ஓ யூ, ஓயுக்கு அவு, அப்போ பியோட சவுண்ட் இப்பு, இப்பு அவு பவு பவு. சோ இங்க நம்ம படிக்கும் போது பவுன்ஸ். சோ இது பி ஓ யூ என் சி இ பவுன்ஸ். இந்த வேர்டை நம்ம எப்படி படிப்போம்னா இப்பு அவு பவு இஸ் பவுன்ஸ் பவுன்ஸ். அடுத்து பாருங்க இக்கு அவு கவு கவு. சோ இந்த வேர்டு பாருங்க கவு இட் கவுண்ட் கவுண்ட் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி இட்டு அவு டவு இட்டு அவு டவு. சோ இந்த வேர்டு டவ் இட் டவுட் டவுட். அடுத்தது எஃப் ஓ யூ, எஃப் ஓட சவுண்ட் இஃப், ஓயோட சவுண்ட் அவு, அப்போ ஃபவு ஃபவுண்ட் ஃபவுண்ட். ஓகே, அடுத்தது பாருங்க ஜி, ஜி கூட வரும்போது இக்கு அவு கவு கவு கவுட் கவுட். ஓகே, அதே மாதிரி இக்கு அவு ஹவு ஹவுஸ் ஹவுஸ். ஓகே, அடுத்தது இஜ்ஜு அவு ஜவ் ஜவ் ஜவுஸ்ட் ஜவுஸ்ட். ஓகே, அடுத்தது பாருங்க இக்கு அவு கவுவா, இங்க ஒர்க் அவுட் ஒர்க் அவுட். ஒர்க் அவுட்னு சொல்ல மாட்டோம், இதை சேர்த்து படிக்கும் போது ஒர்க் அவுட் ஒர்க் அவுட். அப்போ இங்க கவு கவு அப்படின்ற சவுண்ட் வரும். அடுத்தது எல் கூட வரும்போது எப்படி வரும், இல் அவு லவ் இல் அவு லவ் லவ் இட் லவுட் லவுட். ஓகே, இம் அவு மவ் மவ் இஸ் மவுஸ் மவ் இஸ் மவுஸ். அதே மாதிரி இன்னு அவு நவ் நவ் நவுன் நவுன். அதே மாதிரி இப்பு அவு பவு பவு, சிஹெச்சோட சவுண்ட் என்னது இச்சு, அப்போ பவுச் பவுச் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க ஆறு கூட வரும்போது ஆரோட சவுண்ட் இர் அப்படின்ற சவுண்ட், இர் அவு ரவ் ரவ், அப்போ ரவுண்ட் ரவுண்ட். அதே மாதிரி எஸ்ஓயு சவு 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 சவுண்ட் சவுண்ட். ஓகே, இட்டு அவு டவ் டவ் டவுட்ஸ் டவுட்ஸ். அடுத்தது வி, வியோட சவுண்ட் இவ், தெரிஞ்ச சவுண்ட், அப்போ இவ் அவு வவ் வவுச்சர் வவுச்சர் வவுச்சர். ஓகே, அதே மாதிரி டபிள்யூட சவுண்டும் இவ்வுங்கிற சவுண்ட் தான், அப்போ வவ் வவுட்டர் வவுட்டர். ஓகே, லாஸ்ட் ஒன் இசட், இசட் கூட வரும்போது ஜவ் ஜவுன்ற சவுண்ட் வரும், அப்போ ஜவுன்ஸ் ஜவுன்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்சனட்டோட சேர்த்து இந்த எழுத்தை நம்ம படிச்சா எல்லா கான்சனட்டோட வரும்போதும்
என்ன மாதிரி வருதுன்ற சவுண்ட் நம்ம படிச்சுக்கலாம். ஆனா ஒரு சில கான்சனன்ட் கூட வரும்போது அதிகமான வார்த்தைகள் வந்து யூசேஜ்ல இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில கான்சனன்டோட வரும்போது தான் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து வரும். அப்போ வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா, இப்போ வந்து லவ் லவ் அப்படின்ற நம்ம சவுண்ட் வந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா, என்னென்ன ஸ்பெல்லிங்ல எல்லாம் இந்த லவ்ன்ற அந்த சவுண்ட் வந்து வருது. ஒன்னு வந்து LOU லவ், இன்னொன்னு வந்து LOWலயும் வருது லவ் அப்படின்றது. ஓகே, AUங்கிறதுக்கும் சில நேரத்துல அவுன்ற சவுண்ட் இருக்கு. அப்போ இது 3க்கு தான் வரும் அப்படின்றத நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னதான் வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் எல்லா சவுண்ட்ஸையும் படிச்சு படிச்சு, ஓ இந்த 2 எழுத்துக்கு இந்த சவுண்ட், இந்த 2 எழுத்துக்கு இந்த சவுண்ட், இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலுமே, இந்த மாதிரி நீங்க மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் எழுதுறதுக்கும் அதே மாதிரி படிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து சவுண்ட்ஸ் நல்லா ஃபெமிலியர் ஆகும். இது மாதிரி இன்னும் நிறைய சவுண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் காம்பினேஷன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோஸா வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதே சமயம் நீங்க பாக்குற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. அது கூடவே எந்த அளவுக்கு நீங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸை பார்த்து எவ்வளவு பேர் இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க அப்படின்றது நமக்குமே தெரியும். இது இங்கிலீஷை நம்ம கத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இதுல இருக்க சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியா சவுண்ட்ஸ் எடுத்து எப்படிலாம் ஈஸியா சொல்லி கொடுத்தா ஈஸியா புரியுன்றதுக்கான நிறைய வீடியோஸை நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சைட்ல இருந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அப்டேட் ஆகும். தேங்க்யூ.